இறந்து போன ஆத்மா பகவானுடைய முன்னிலையில் நிறுத்தப்படும் போது அவங்க விசாரிக்கப்படுகிறார்கள். விசாரிக்கப்படுகிறார்கள்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், செப்டம்பர் 18, 2018 அண்ணா நகர் 7th கிராஸ்ல 3வது வீட்டில் சிவரீரி குறிச்சு திருடியா அப்படின்னு கேட்பாரு கடவுள் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் அவர் லெஜரை பிரிச்சு பார்த்து அட்ரஸோட சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவாருன்னா, பகவானுடைய சன்னதி முன்பு இந்த ஆத்மா நிறுத்தப்படும் போது பகவானுடைய பிரதிநிதியாக ரெப்ரசன்டேட்டிவாக யமதர்மராஜன் அங்க இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், சித்திரகுப்தன் சொல்லுவான், இவன் செய்ததெல்லாம் சொல்லாலே செய்த பாவம், செயலாலே செய்த பாவம் வரிசையா அப்படி சொல்ல சொல்ல இவனுடைய மனதுக்குள்ளே அவன் செய்த அந்த பாவங்கள் நினைவுக்கு முன்னே நிற்கும். அப்படி நிற்கிற போது யமதர்மராஜன் ஒரு பார்வை பார்ப்பான், கண்ணால் ஒரு பார்வை பார்ப்பான். அந்த பார்வை எப்படி இருக்கும்னா, ஏண்டா இந்த காரியம் பண்ணினீங்க, இது சரிதானா அப்படின்னு கேட்குற மாதிரி. அதை நீங்க நல்லா விளங்கிக்கணும். அப்படின்னா இப்போ பிரசாதம் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கு பர்ஸ் அங்கே வச்சுட்டு போய் கை கழுவுறதுக்கு ஒரு நபர் போயிருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற நபர் பிக் பாக்கெட்டுக்காக வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு கற்பனை, யாரும் கோச்சுக்காதீங்க, ஒரு கற்பனை. அப்ப அந்த நபர் என்ன பண்றாங்க, வேகமாக வர்றதுக்குள்ள டக்குன்னு அந்த பர்ஸ் திறந்து உள்ள இருந்து ஒரு 4 50 ரூபா நோட்டு பைக்கில் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் பர்ஸை மூடிட்டு இப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி பார்த்துட்டு அந்த நேரத்தில் அப்படி லேசாக திரும்பி பார்த்தா ஒரு ஆளு தூரத்துல இருந்து நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ஆள் என்ன பண்றாரு, இவனை கண்ணுக்கு கண் குறுகுறுன்னு பார்க்குறாரு. என்ன சாதனையா அப்படின்னு. அப்போ இவனுக்கு எப்படி இருக்கும், அங்கே வார்த்தைகள் தேவையில்லை, வெறும் பார்வையே போ. அப்போ அவன் நடுங்கி போவான். அப்போ பகவான் மனிதனோடு பேசுகிற உரையாடல் என்பது திருஷ்டி மாத்திரத்தாலே, பார்வையாலே, அந்த உணர்வு போதும். அங்க பிரமாதமா மைக் வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேச்சுக்கு இடம் இல்லை. அப்போ சொல்லை கடந்த ஒரு நிலை, அது ஜீவனுக்கும் பரமனுக்கும் நடக்கும் சம்பாஷணை. அங்க பேச்சுக்கு இடமே இல்லை. ஞானிகள் அப்படித்தான் பேசுகிறார்கள். மந்திர திருஷ்டாக்கள் மந்திரங்களை அப்படித்தான் கண்டுபிடித்தார்கள். இப்ப வால்மீகி ராமாயணம் எழுதினாருன்னா சத்தம் போட்டு பகவான் அங்க இருந்து டிக்டேட் பண்ணல, எழுது அப்படின்னு, அந்த மாதிரி கிடையாது. அவர் மனசுக்குள்ளே தோன்றும் எண்ணங்களின் சம்பாஷணை, எண்ணங்களாலே உரையாடல். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இப்போதைக்கு பக்குவம் பத்தாது. இன்னும் கொஞ்சம் மேல் நிலைமைக்கு போற போது அதெல்லாம் தெரியும்.